பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு நான் பேசி வருகிறேன். வெளிப்படுத்தின விசேஷத்தில் 19ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து. எனக்கு அன்பார்களே, நாம் யாருக்கு மனைவியாய் இருக்க வேண்டும்? இந்த உலக வாழ்க்கையில் ஒவ்வொருத்தரும் கட்டாயம் சொல்லுவீங்க, உங்கள் வீட்டுக்கார் பேர் என்னன்னா சொல்லுவீங்க. அது மாதிரி பெண்ணாக இருக்கிறவங்க அதே மாதிரி சொல்லுவீங்க. ஆண்கிட்ட கேட்டால் உங்கள் மனைவி யாருன்னா இன்னாருடைய மனைவிமோ. ஆனால் ஒரு நாள் நாம் கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க போகிறோம். மணவாட்டிங்கிற வாழ்க்கை உலகத்தை பொறுத்தவரையில் ரொம்ப கொஞ்சம். கல்யாணம் பண்ணி கொஞ்ச நாள், ஒரு 7 நாள், ஒரு வாரம், சில நேரம் 1 மாதங்கள் கூட இருக்கும். ஆனால் மணவாளனாகிய கிறிஸ்துவோடு வாழ்கிற அந்த மணவாட்டியாக வாழ்கிற வாழ்க்கை, அது எவ்வளவு பெரிய காலம், நித்திய காலமாய் அவரோடு இருக்கிற காலம், அவரோடு நடக்கிற காலம். ஏன்னா நம்ம கூட பாடுறோம், அழகாக பாடுவோம். அப்படி பாடுறதுக்கு முன்னாடி உங்கள் வேதத்தை 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துக்கு எல்லாரும் திருப்பிக்கிறீங்களா? அப்படி எல்லாரும் எடுக்கிற வரைக்கும். நேசரிவுள் தீரு பாதம் அமர்ந்து நிம்மதி நேசரிவுள் தீரு பாதம் அமர்ந்து நிம்மதி ஆர்வமுடனே பாடி துதிப்பேன், ஆர்வமுடனே பாடி துதிப்பேன், ஆனந்தம் ஆனந்தமே. ஆர்வமுடனே பாடி துதிப்பேன், ஆனந்தம் ஆனந்தமே. அடைக்கலமே அதிசயமே, அடைக்கலமே அதிசயமே. ஆராதனை ஆராதனை அடைக்கலமே அதிசயமே. ஆராதனை ஆராதனை. பலியாக செம்மறி பாபங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவனே. பலியான செம்மறி பாபங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவனே. பரிசுத்த ரத்தம் எனக்காக அல்லோ, பரிசுத்த ரத்தம் எனக்காக அல்லோ. பாக்கியம் பாக்கியமே, பரிசுத்த ரத்தம் எனக்காக அல்லோ. பாக்கியம் பாக்கியமே. பரிசுத்தரே படைத்தவரே, பரிசுத்தரே படைத்தவரே. ஆராதனை ஆராதனை. பரிசுத்தரே படைத்தவரே. ஆராதனை ஆராதனை.
வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. உன் வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. நல்லவரே நன்மை செய்பவரே, நல்லவரே நன்மை செய்பவரே, நன்றி நன்றி ஐயா. நல்லவரே நன்மை செய்பவரே, நன்றி நன்றி ஐயா. நல்லவரே வல்லவரே, நல்லவரே வல்லவரே. ஆராதனை ஆராதனை. எத்தனை இல்லல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேன் ஐயா. எத்தனை இல்லல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேன் ஐயா. ரத்தமே சிந்தி சாட்டியாய் வாழ்வேன், ரத்தமே சிந்தி சாட்டியாய் வாழ்வேன், நித்தயம் நித்தயமே. ரத்தமே சிந்தி சாட்சியாய் வாழ்வேன், நித்தயம் நித்தயமே. ரட்சகரே இயேசுநாதா, ஆராதனை ஆராதனை. ரட்சகரே இயேசுநாதா, ஆராதனை ஆராதனை. எல்லாம் எடுத்திருப்பீங்க. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அழியாத அலங்கரிப்பாய் இருக்குது. நம்முடைய உலகத்துல இங்க அலங்கரிக்கிற அலங்கரிப்புல அலங்காரம் கிடையாது. ஏன்னா இன்னைக்கு உலகத்துல அலங்காரம். ஏன்னா அவர் எப்படிப்பட்டவர்? அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை. அந்த அது மட்டும் இல்ல, அவர் பார்க்கும் போது விரும்பப்படத்தக்க ரூபமும் அவருக்கு இல்லாது. இந்த மார்க்கத்துல வந்துட்டு நீ அலங்காரம் பண்ணா எசபேலுக்கு தான் போய் சேரணும். ஏன்னா எசபேல் தான் 60 வயசானாலும் கண்ணுக்கு மை ஓடுறவன். அது மட்டும் இல்லை, சன்னல் வழியாக அங்கேருந்து இன்னொரு பார்த்துக்கிட்டு இருக்கிறவன். ஏன்னா உலகத்தில் அழகாக எழுதி வச்சிருக்கார் நாம் எப்படி இருக்கணும், வாழணும். நம்முடைய வாழ்க்கை ஒப்புவிக்கப்பட வேண்டும் என்றால், மணமாளனாகிய கிறிஸ்துவுக்கு ஒப்புவிக்கப்படனா எப்படி இருக்கணும்? ஏன்னா 2 வித அலங்காரங்களை குறித்து இங்கே இருக்கிறது. மிக அழகாக எழுதியிருக்காரு. வாசிங்க, முதல் வசனத்திலிருந்தே வாசிங்க. அந்தபடி மனைவிகளே உங்கள் சொந்த புருஷர்கள். இந்த உலக வாழ்க்கையில சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிந்திருக்கணும். எது போல? கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிகிறது போல. எபேசியர் 5:21 வாசிக்கிறோம். தெய்வ பயத்தோடு. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் தெய்வ பயத்தோடு ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படிகிறது போல. நல்ல கவனிங்க. இங்க நீங்க கீழ்ப்படினா அங்க போய் எப்படி இருக்க போறோம்? கர்த்தருக்கு கீழ்ப்படிகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கும் கீழ்ப்படியுங்கள். கிறிஸ்து சபைக்கு தலையாய் இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையாய் இருக்கிறான். அதனாலதான் குடும்ப தலைவன் சொல்றோம். குடும்ப தலைவனா என்ன அர்த்தம்? கிறிஸ்து நம்ம சபைக்கு தலைவர். அதே மாதிரி வீட்டுக்கு யார் தலைவர்?
புருஷன். ஆமாம், இன்னைக்கு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா சரி கோயம்புத்தூர் அந்த பக்கம் போனீங்கன்னா சரி தலைவர் வரட்டும் கேட்டு சொன்னேன். எந்த தலைவர்னு பார்த்தா வீட்டில் இருக்கவர் சொல்லுவாங்க. எனக்கு கண்பானுலே, அதனால தான் நம்ம தமிழ்நாட்டில் அழகான ஒரு பழமொழி, குடும்ப தலைவன் குடும்ப தலைவி ரெண்டுமே சொல்லிப்பட்டிருக்கோம். ஏன்னா ரெண்டு பேரும் அதில் என்ன கிடையாது, நான் பெரியவன் நீ பெரியவன் கிடையாது. ஆனால் வேதம் சொல்லுது அந்தப்படி மனைவிகளே நீங்கள் எப்படி கீழ்ப்படியணுமா, உங்கள் சொந்த புருஷனுக்கு எந்த காரியத்திலும் கீழ்ப்படிந்து இருக்கணும். அதுவும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல. ஆண்டவருக்கு எப்படி கீழ்ப்படியணும், முழங்கால் படிட்டு அவர் முன்னாடி எப்படி நீங்கள், அதுக்கான முழங்கால் படிட்டு புருஷன் முன்னாடி நிற்க சொல்லலை. சொல்கிற வார்த்தைக்கு நீ என்ன சொல்கிறது நான் என்ன நடக்கிறது அப்படி இருக்கக்கூடாது. அழகாக சொல்கிறார் பாருங்க, தெய்வ பயத்தோடு ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். அது மட்டும் இல்லை, அடுத்து வாசிங்க அதே 22 வசனத்தையும். எபேசியர் 5:22 மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படிகிறது. இதை மறந்துடவே கூடாது. ஏன்னா அவர் நமக்கு கற்றுக் கொடுத்தார். எதை கற்றுக் கொடுத்தார்? மத்தேயு 11:21 என்கிட்ட கற்றுக்கொள்ளுங்கன்னு சொன்னார். நான் சாந்தமும் மனத்தாழ்மையாய் இருக்கிறேன், என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். நான் வருத்தப்பட்ட பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். மட்டுமல்ல, நான் சாந்தமும் மனத்தாழ்மையும் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது என்றார். ஏன்னா மனைவியானவள் எப்படி வாழணும் இங்கே அழகா எழுதி வச்சிருக்காரு. அங்கே மனவாட்டியா போக போகிறோம், அதனால தான் நம்ம ஆயத்தப்படணும். இங்கேயே கீழ்ப்படியில் அங்கே போய் என்ன செய்வோம்? அது மட்டும் இல்லை, அதே புருஷனுக்கும் சொல்லி வச்சிருக்கார். எபேசியரில் முதல்ல மனைவிகளுக்கு சொல்லி வரார். அந்தபடி மனைவிகளை உங்கள் சொந்த புருஷனுக்கு கீழ்ப்படிங்க, அது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல ஆகையால் சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல மனைவிகளும் சொந்த புருஷருக்கு எந்த காரியத்திலேயும், இதை அண்டர்லைன் பண்ணிக்கணும், எந்த காரியத்திலும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள். இன்னைக்கு எங்கெங்கோ போய் அன்பு கூறுறீங்கிறீங்களே, மனைவி இடத்துல அன்பு கூறணும். ஏன்னா மேலே சொல்றது மல்கியாவில் அழகா எழுதுறோம், மனைவியாகிய தோழி, உடன்படிக்கையின் மனைவியாகிய தோழி, அவனிடத்தில் என்ன செய்யணும்? அன்பு செலுத்தணும். இன்னைக்கு அநேக நேரங்களில் நம்ம மனைவியோட புருஷனோட வாழ்கிற அந்த உலகத்தில் நாம் கிறிஸ்துவுக்கு மனவாட்டியாய் கொடுக்கப்படுகிறோம். நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும்? நம்முடைய அலங்காரம் எப்படி இருக்கணும்? நம்முடைய செயல் எப்படி இருக்கணும்? இங்கே அழகாக எழுதி வச்சிருக்காரு. வாசிங்க, அடுத்த வசனத்தையும் சேர்த்து வாசிங்க. எபேசியர் 5:24 அழகாக வாசிங்க. அடுத்து 25 புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து. எல்லாத்தையுமே எதுவுக்கு ஒப்பு வச்சிருக்காங்க? நமக்கு யாருதான்? ஆமா, அவர் தான். அதனாலதான் பாடுறோம், கிறிஸ்துவுக்குள் வாழும் நமக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் நமக்கு எப்போதும் வெற்றி உண்டு. என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். யார் என்ன சொன்னாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன். கிறிஸ்துவுக்குள் ஐயா, கிறிஸ்துவுக்குள் வாழும் நமக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்தீனா உன் வாழ்க்கை வெற்றியுள்ள வாழ்க்கை தான். அந்தப்படி புருஷர்களே மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து தாம் அதை திருவசனத்தை கொண்டு கண்ணீர்
பெருக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும் கரை திரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கு. ஒன்னு சபையும் இன்னும் மணவாட்டியாகிய சபை ரெண்டும் ஒண்ணுதான். நாம் இன்றைக்கு கிறிஸ்துவுக்கு ஒப்பு கொடுக்கப்படுறதுதான். பவுல் அன்னைக்கு உங்களை எல்லாரையும் கற்புள்ள கன்னிகையாக ஒப்பு கொடுக்க தீர்மானிக்கப்பட்டிருக்கிறேன், வைராக்கியம் கொண்டிருக்கிறேன், நியமிக்கப்பட்டிருக்கிறேன். மனைவியுடைய வாழ்க்கையில் அநேக நேரங்களில் பாருங்க, அலங்காரம் கூட எப்படி இருக்கணும் அதையும் எழுதி வச்சிருக்கார். இவ்வளவு எழுதினவர் 1 பேதுரு 3ஆம் அதிகாரத்தில் அந்தப்படி மனைவிகளே உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிந்திருங்கள். அப்பொழுது அவர்களில் யாராவது திருவசனத்துக்கு கீழ்ப்படியாதவர்களாய் இருந்தால் பயபக்தியோடு கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கையை அவர்கள் பார்த்து போதனையின்றி. ஒரு மனுஷன் போதனை இல்லாமல் திருந்தினான். ஒரு சமயத்தில் இப்படிதான் மனைவியை சர்ச்சுக்கு போகக்கூடாதுன்னா, சர்ச்சுக்கு போனா என்ன நீ சர்ச்சுன்னு ஓடி போடுறாங்க, என்ன இருக்குன்னா ஒன்றும் இல்லை, இன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டும் போயிட்டு வந்துடுறேன். ஏன்னா அவருடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் கொடுக்குறாளாம். இவன் சொன்னால் 2000 வருஷத்துக்கு முன்னாடி செத்தவரை இன்னைக்கு அப்போ சரீரத்தையும் ரத்தத்தையும் கொடுக்குறானா. எங்கே இன்னைக்கு போ, நீ அந்த சரீரத்தையும் என்கிட்ட கொண்டு வரணும் கொடுக்குறத அப்படின்ட்டா. இவளுக்கு ஒன்றும் புரியலை. ஆனால் சர்ச்சுக்கு போகணுங்கிற ஆசையில் சரின்ட்டாங்க. வந்து ஜெபம் பண்ணிகிட்டே உட்காந்துருந்தாங்க. இந்த அம்மா எல்லாம் பாட்டு முடிஞ்சு ஜெபம் முடிஞ்சு பிரசங்கம் வந்துச்சு. அடுத்தால பந்தி வந்துச்சு. அப்போ தான் கையில் கொடுத்தாங்க, இறுக்கி மூடிக்கிட்டாங்க. அப்படி மூடி வச்சுக்கிட்டாங்க. ரசத்தை வாயிலே கொடுத்தாங்க, அப்படி கப்பலில் போயிடுச்சு. ஏன்னா இன்றைக்கி தானே வியாதி வந்துடுமோன்னு பயந்து தனித்தனி கப்பலாம் வைக்கிறோம். ஒரே பாத்திரத்தெல்லாம் பங்கு பெற்று தான் வேதத்தினுடைய சட்டம். அவள் ஸ்தோத்திரம் பண்ணி பின்பு பாத்திரத்தை எடுத்து அதை சீசர்களுக்கு கொடுத்து இதை வாங்கி குடியுங்கள் புசியுங்கள் தான் சொன்னார். ஆனால் இன்றைக்கி தான் நம்ம தான் என்ன நினைச்சிட்டோம், எல்லாத்துலேயும் ரொம்ப பாதுகாப்பு வைக்கிறோம்னு சொல்லி கப்பு இத்தினோண்டு கப்பை அதுக்குன்னு செய்ய ஆரம்பிச்சிட்டோம். போட்டோம், அதை குறித்து நான் சொல்லலை. கேட்டால் அதுக்கு வேறு வழக்கம் சொல்லுவீங்க. ஒரே பாத்திரத்தில், ஏன்னா நம்ம எல்லாம் ஒரு குடும்பம், ஒரு சகோதர சிநேகம் என்பதற்கு அடையாளமாக தான் அப்படி வச்சுருந்தாங்க. எனக்கு கண்மானே இந்த அப்பத்தை கையில் இறுக்கி மூடிக்கிட்டாங்க. சுத்த வாயில் கொடுத்தாங்க. போயிட்டாங்க, வீட்டுக்கு வந்தாங்க. என்ன கொடுத்தாங்க, கொண்டா அப்படின்னாரு. அப்படியே கொண்டாந்துருக்கேன். கையை எடுத்தா கையில் ரத்தமாக இருந்துச்சு. அது ஒரு கரித்துண்டாக இருந்துச்சு. நீங்கள் நம்மளீங்கள இந்த சாட்சியை நான் கேட்டேன், உங்களுக்கு சொல்கிறேன். கையில் ரத்தமாக இருந்துச்சான். அதுக்குள்ளே ஒரு கரித்துண்டு சின்னது இருந்துச்சான். இவர் ஒன்று அதை எடுத்துகிட்டு போய் ஒரு லெபார்ட்டரியில் கொடுத்தாராம். இது எப்போ, என்ன கரித்துண்டு எப்போ எடுக்கப்பட்டது மாம்சம், ஏறக்குறைய ஒரு 2-3 மணி நேரத்துக்கு முன்னாடி 30லேருந்து ஒரு 35 வயசுக்குள்ளே இருக்கிற வாலிபன் வந்து பிக்கப்பட்டது. அப்படிதான் அதோடு ஆடி போயிட்டான். அவனு என்ன ஆகிட்டான், சர்ச்சுக்கே வந்து உக்காண்டான். அதனால தான் இங்கே சொல்கிறாரு, அவர்களில் யாராவது திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாய் இருந்தால் பயபக்தி. அதென்ன பயபக்தி? நோவாவை குறித்து அப்படித்தான் சொல்லப்பட்டிருக்கு, பயபக்தி உள்ளவனாகி. யாக்கோபை குறித்து சொல்லப்பட்டிருக்கு, பயபக்தி உள்ளவர். இந்த பயபக்தினா என்ன? யாக்கோபு 1:27 வாசிக்கிறோம். மிக அழகாக எழுதியிருக்கு. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்தில் அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைபடாமல் காத்துக் கொள்ளுகிறதுமே தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தி. மாசில்லாத பக்தி என்ன? மாசில்லாத நம்ம குற்றம் இல்லாத தமிழ்ல சரியான பொருள். திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவம் விசாரிக்கணும். ஆனால் விசாரணை கத்தனா மாறிடக்கூடாது. அதனால தான் சொன்னாரு, அவர் படுகிற உபத்திரவத்தில் விசாரிப்பது அதே சமயத்தில் ஒரே உலகத்தால் கரைவிடாமல் தன்னை காத்து கொள்ளுகிறது. அதனால தான் இங்கே பாருங்க, அவ்வளோ சொல்றாரு, அந்தப்படி மனைவிகளை உங்கள் சொந்த புருஷருக்கு எந்த காரியத்தில் கீழ்ப்படுங்க. அவர்கள் யாராவது திருவசனத்துக்கு கீழ்ப்படியாதவர்களாக இருந்தால் பயபக்தியோடு கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கை பார்த்து அவர்கள் போதனை யாரும் உட்கார்ந்து போதிக்க வேண்டியதில்லை. போதனையின்றி மனைவிகளின் நடக்கையினாலே ஆதாயப்படுத்திக் கொள்ளப்படுவார்கள். மயிரை பின்னி, இதுதான் உலக அலங்காரம். என்னது? மயிரை பின்னி, ரெட்டச்சடையா
குதிரைவால் சடையா எனக்கு தெரியாது, என்னென்னமோ சடையெல்லாம் போட்டிருக்காரு. ஏன்னா நானும் பொம்பளை பிள்ளை வச்சுருக்கனால பார்க்குறேன். இன்னைக்கு கூட கொஞ்சம் ஒரு சடையை தூக்கி இப்படி பட்டி மேலே கட்டியிருந்தா, அது ரெடி திரிச்சு கட்டியிருக்காருன்னு. அது கட்டினது அப்போ இதெல்லாம் இப்படி தான்ப்பா கட்டுறாங்கண்ணா. நல்லா கட்டினாங்க, ஒழுங்காக சடையை பின்னி போடு. ஏன்னா அழகாக இங்கே எழுதியிருக்கார், மயிரை பின்னி பொன் ஆபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்துதலாகிய புறம்பான அலங்காரம் உங்களுக்கு அலங்காரமா இருக்க கூடாது. அழியாத அலங்கரிப்பு. அது என்னது? சாந்தம், அமைதல் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமா இருக்க கடவுள். அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேற. இங்க மயிரை பின்னி பொன்னாவரணம் போட்ட உடனே அங்க போய் சேர்ந்து என்ன செய்ய போறது இல்ல, காலு கீழே கடக்க போறது. ஏன்னா பாடுறோம்ல, ரொம்ப அழகான பாடம். பொத்தள வீதி அது பொற்பழ வீதி, பழுங்கி கற்களும் அங்கே பழிச்சிடுதே. பொத்தள வீதி அது பொற்பர வீதி, பழுங்கி கற்களும் அங்கே பழிச்சிடுதே. பொன்சிங்காசனம் மெய்சிலுக்குதே, பொன்சிங்காசனம் மெய்சிலுக்குதே. படிக பச்சை மரகதமும் பாடி புகழுதே, படிக பச்சை மரகதமும் பாடி புகழுதே. அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. ஆடி பாடி நடனமாடி ஆனந்திப்போமே, ஆடி பாடி நடனமாடி ஆனந்திப்போமே. மகிமையானவே மறுரூபமானவே, இச்சிலிப்பழம் அவர் கிண்ணற தோட்டம். மகிமையானவே மறுரூபமானவே, இச்சிலிப்பழம் அவர் கிண்ணற தோட்டம். நீலி புஷ்பமே சாரோனின் ரோஜாவே, நீலி புஷ்பமே சாரோனின் ரோஜாவே. மென்மையானவே மகா மேன்மையானவே, மென்மையானவே மகா மேன்மையானவே. அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. ஆடி பாடி நடனமாடி ஆனந்திப்போமே, ஆடி பாடி நடனமாடி ஆனந்திப்போமே. மன்னனேசு வருகிறான் நீ மகிழ்ந்து பாடிடு, மணவாளன் வருகிறான் நீ ஆயத்தப்படு. மன்னனேசு வருகிறான் நீ மகிழ்ந்து பாடிடு, மணவாளன் வருகிறான் நீ ஆயத்தப்படு. ஆயத்தப்படணும் எந்த அலங்கரிப்போட? மயிரை பின்னி பொன்னாபரணங்களை அணிந்து புறம்பான உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்துதலாகிய புறம்பான அலங்காரம் இல்லை, அழியாத அலங்கரிப்பு. பூர்வத்தில் இருந்த ஸ்திரீகளும் அப்படித்தான் தங்களை என்ன செஞ்சாங்க? அலங்கரித்தார்கள். பேசுற வார்த்தையில கூட பாருங்க, ஆபிரகாமை சாராள் என்ன செய்தார்? அந்தபடியே சாராள் ஆபிரகாமை ஆண்டவன் என்று சொல்லி அவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தாள். ஆண்டவன் சொல்ல வேணாம், அடையாளம் சொல்லாம இருந்தா போதும். அதனால இங்க சொல்லும்போது ஏசாயா எழுதும்போது 51 எழுதுறாரு, நீங்கள் வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலையை தோண்டி எடுக்கப்பட்ட குழியின் துறவையும் நோக்கி பாருங்கள், உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற தாயாகிய சாராளையும் நோக்கி பாருங்கள். அவன் ஒருவனாய் இருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து. நம்ம ஏன் ஆசீர்வதிக்கிறான்னு நம்ம என்ன செய்யல? நம்மளை ஏன் பெருக பண்ணல? நமக்குள்ள புறம்பான அலங்காரங்கள். இன்னைக்கு அண்ணா கொஞ்சம் மீசை எடுத்துட்டா சொல்லுவான், பொம்பளை மாதிரி ஆயிட்டேங்கிறான். இதெல்லாம் கவலைப்படாதீங்க. இது யாருக்குரிய அலங்காரம்? மணவாளனுக்கு கொடுக்கப்படுகிற மணவாட்டி. தொலைக்காட்சியில் பார்க்கிறேன் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, பரவசம் அடைகிறீங்களே. நீங்கள் ஆயத்தப்படுறீங்களா? அநேகர் ஆயத்தப்படுறீங்களா? நோவா எல்லாவற்றையும் செய்து முடித்தான், பேழைக்குள் பிரவேசித்தான். அந்த மேலே பேழை எங்கே போய் நின்றுச்சு? அரராத்து மலையில், பரிசுத்த பூமியில். நாமளும் ஒரு நாள் போய் நிற்கணும். நம்ம வீட்டார் அனைவரோடும் கூட நிற்கணும், யாரும் விட்டு போயிடக்கூடாது. ஆயத்தப்படுங்க. தொலைக்காட்சி பார்க்க நீங்கள் ஒரு வார்த்தை, இந்த ஊழியத்துக்காக, இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து வருவதற்காக ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணுறீங்களா? ஏன்னா ஒரு நாளைக்கு இந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பானா 5000. ஏன்னா ரெக்கார்டிங்கை சேர்த்து சொல்கிறேன். 30 நாளும் பாருங்கள், ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் ஒருத்தர் எழுப்பித்தனாக்கா ஜெபம் பண்ணுங்க. எங்கள் சபையை வந்து பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை வந்தாலே எனக்கு பெரிய பாரம். ஒரு பக்கம் ஆத்மா பாரம், இன்னொரு பக்கம் வர்ற மக்களை சும்மா அனுப்பிட்டா என்ன பிரயோஜனம்? சரீரத்துக்குரியதை கொடுக்கணும். கட்டாயம் நான் அவங்கள சாப்பிட வச்சு
இவங்களை கூட்டிகிட்டு வர்றதுக்கு மட்டுமே மாதத்துக்கு 20,000 ரூபா வேன் வாடகை. இதையும் கொடுத்து அவங்களை உட்காரச்சு சத்தியத்தை சொல்லி எப்படியாவது ரட்சிக்கப்படட்டும். நீங்கள் கர்த்தர் ஏவினால் உங்கள் பிறந்த நாள், திருமண நாள், ஒரு வீடு கட்டி குடியேறின நாள், அல்லது ஒரு வேலையில் உயர்வு கிடைத்த நாள், எத்தனையோ காரியம் உண்டு. இதற்கென்று உதவலாம். எப்படி பிரதர்? இதில் 2 ஃபோன் நம்பர் வரும். ஜிபே உண்டு, ஃபோன்பே உண்டு. கணக்கு வைக்கலாமா பிரதர் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு தனியாக இருக்கு. என்கிட்ட கேளுங்க, தாராளமாக சொல்கிறேன். போஸ்டல் வழியாக அனுப்புகிறவங்களுக்கு 36 35 38 89 63 இந்த நம்பரை உங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் சொன்னாலே இந்த அக்கௌண்ட் நம்பர் அடிச்சிடுவாங்க. அது வழியாக நீங்கள் அனுப்பலாம். உங்கள் ஜெபக்காரி எது இருந்தாலும் காலை 10லேருந்து 5 மணிக்குள்ளே தாராளமாக சொல்லலாம். இப்போவும் உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. நாங்கள் கிறிஸ்துவுக்கு ஒப்பு கொடுக்கப்பட வேண்டிய மனவாட்டிகள், பயபக்தியோடு கற்புள்ள நடக்கை பார்த்து மற்றவர்கள் ஆதாயப்பட வேண்டும். எங்கள் நடக்கையிலே, செயலிலே, பேச்சிலே, சிந்தையிலே நல்ல நோக்கம் இருக்க வேண்டும் சுவாமி. இந்த ஊழியத்தை தாங்குகிற, ஜெபிக்கிற, கொடுக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதியும். யார் யார் மனவேதனையோடு, சஞ்சலத்தோடு, சரீரத்தில் பலவீனத்தோடு, டாக்டர் எனக்கு ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டாரு, எனக்கு யார் இருக்கா என்னை கூட்டிட்டு போக, எனக்கு உதவி செய்ய யார் இருக்கா என்று கண்ணீரோடு இருக்கிற தாய்மார்களுக்காக ஜெபிக்கிறேன். ஒன்று போனால் ஒன்று வந்துடுதே என் வாழ்க்கையில், ஐயோ நான் படுற வேதனை கொஞ்சம் இல்லைன்னு சொல்லி புலம்புகிற என் அன்பு சகோதர தாய் தகப்பன்மார்களே, என் பிள்ளை ஏதோ அவளுக்கு என்னன்னே தெரியலையே, இப்போ அவளுக்கு அடிக்கடி பலவீனப்பட்டுறா, சுகவீனப்பட்டுறா என்று ஏக்கத்தோடு இருக்கிற அன்பு தாய்மார்களே, தேர்வுக்கு எழுதி ரிசல்ட்டுக்கு காத்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரி, என் அன்பு பிள்ளைகளே, உங்களுக்காக ஜெபிக்கிறேன். திருமண நாளை நினைவு கூறுகிற மக்களுக்காய், பிறந்த நாளை நினைத்து கொண்டாடுகிற மக்களுக்காய், தங்களுக்கு அன்பானை இழந்து தவிக்கிற ஆறுதலற்ற மக்களுக்காய், இன்றைக்கும் தன் தகப்பன் தாய் முன்னோர்களை குறித்து நினைக்கிற ஒவ்வொரு குடும்பத்திற்காக ஜெபிக்கிறேன். ஒவ்வொருடைய கண்ணீர் கவலைகள் மாற, கிறிஸ்து வரும்போது சந்திப்போம் என்கிற மன நிம்மதி அடைய ஒவ்வொருவரையும் தகுதிப்படுத்தும். வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் கொண்ட இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் R. அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 98421819117, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் R. அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.